வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கனால அமித்ஷானால எங்கேயும் போக முடியல. அடுத்த வாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து செ ஓபிஎஸ்ட்ட வந்து சில விஷயங்கள பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் வர சொல்லியிருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தியும் வர சொல்லியிருந்தாங்க. ஓபிஎஸ் ஃபோன் அமித்ஷாட்டேருந்து எப்போ வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்தோடனே டபான்னு உடனே கொச்சியிலேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டார். அப்புறமா குருமூர்த்தியும் அப்புறம் போனார். 2 பேருமே சேர்ந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சென்னை வந்த பிறகு ஓபிஎஸ் வந்து சில விஷயங்களை சொன்னார். மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னாலும் இல்லை, மரியாதை நிமித்தமான சந்திப்பு கிடையாது. அதுக்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் அமித்ஷா வந்து பாஜகவிலையும் சரி, அதிமுகவில் உயர்மட்ட குழுவில் இருக்கிற தலைவர்களையும் சரி, அவங்களெல்லாம் திரும்ப சந்திக்க போகிறாரு. கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கணும், எந்தெந்த கட்சிகள் இருக்கக்கூடாது, எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அமித்ஷா முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. இதில் எடப்பாடி பழனிசாமியை வச்சு கூட்டணியெல்லாம் முடிவு பண்ணோம்னா அது சாத்தியப்படாது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட யாருமே பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அமித்ஷாவே களத்தில் இறங்கி யாரோட கூட்டணி, எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினா நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 6 அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவர் கோயம்புத்தூர், திருப்பூர், மேட்டுப்பாளையம், தருமபுரி இப்படி இடங்களில் வந்து அவர் சுற்றுப்பயணம் போகிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை தலைவராகவோ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாதுன்னு அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்புறமா இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை வந்து சந்திக்கிறதுக்கு, பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கோ அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுக்காம கெடுத்து வச்சது நயினா நாகேந்திரன், அதுக்கு பின்னணியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி போனார். ஓபிஎஸ் போனார். அப்புறமா ஒரு மாதத்துலேயே அவருமே டிடிவி தினகரனுமே ஓபிஎஸ்சி கிடைச்ச மரியாதை தானே எனக்கும் பின்னாளில் கிடைக்கும், அதனால் நானும் இங்கே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கூட்டணி வலுவிழந்து போச்சு. அதிமுக மட்டும் நம்பி பாஜக நிற்க முடியாது, அண்ணாமலை வேறு இல்லை, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இப்போ வந்து கூட்டணியெல்லாம் முடிவு பண்ணி தொகுதியெல்லாம் பங்கீடெல்லாம் முடித்து எல்லாம் ஒரு ஸ்டேஜில் ஏறி நிற்கணும் ஜனவரி மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட கணக்காக இருக்குது. ஆனால் என்ன, இப்போ பாமகவும் 2ஆக கிடக்குது. அதிமுக மட்டும் இல்லை, பாமகவும் 2ஆக கிடக்குது. ராமதாஸும் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கிறாரு, அன்புமணியும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறாரு. ஆனால் எல்லாமே ஒரே மேடையில் வந்து அன்புமணி மேடையில் இருக்கிறபோது ராமதாஸும் மேடையில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அன்புமணிக்கு வந்து ராமதாஸ் இருக்கிற மேடையில் அவர் ஏறுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு விமர்சனம், கடுமையான விமர்சனங்களை வந்து ராமதாஸ் வந்து அன்புமணி மேலே வச்சுட்டார். அதனால் இந்த 2 பிரிவுகளையுமே ஒன்றா சேர்க்குறது பெரும்பாடாக இருக்கும் அமித்ஷாவுக்கு. ஓபிஎஸ்ஸை கூட கட்சிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தத்தை கொடுத்து சேர்த்துடலாம் போல இருக்குது. அப்பா மகன் பிரச்சனையை வந்து கையாளுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக குருமூர்த்திகிட்ட வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து திரும்பவும் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கலாம், ஆனால் கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இது அமித்ஷா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி கேட்க மாட்டார். அது அழுத்தம் திருத்தமாக இருக்கிறாரு. இதை தான் பொதுக்குழு செயற்குழுவிலையும் இதை தான் சொல்ல போகிறாரு. கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்கள திரும்பவும் கட்சிக்குள்ளே எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலை கொண்டும் அவங்கள திரும்பவும் சேர்க்க முடியாது, அவங்களால எந்த பிரயோஜனமும் கட்சிக்கு கிடையாது, துரோகிகள் அப்படின்னு சொல்லி சில தேவையில்லாத அவசியமில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இவங்களை மேலும் காயப்படுத்தி, இதை தாண்டி நீங்கள் பாஜக அழுத்தம் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, அவமானமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்பாங்க பொதுக்குழு செயற்குழுவில். எடப்பாடி டீமுக்கு சொல்ல வேணும், பேச விடுவார், நல்லா பேச விடுவார். ஓபிஎஸ் அந்த பொதுக்குழுவில் வந்து எல்லாம் வாட்டர் பாட்டில் அடிக்கும்போது கெட்ட வார்த்தைகளை திட்டும் போதெல்லாம் எந்திரிச்சு அடக்க கூட தெரியல, அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார், ரசித்தார். ஏன்னா அவர் கொண்டாந்து விட்ட ஆட்கள் தானே எல்லாமே. அதனால் பொதுக்குழுவில் வந்து அவர் இஷ்டத்துக்கு பேச விடுவார். ஆனால் இந்த பொதுக்குழு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ கொஞ்சம் ஆதரவு இருக்கும். சசிகலாவையும் உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு 3000 பேரை வெளியாட்களை கொண்டு வராருல, அவங்க எல்லாமே யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியோட குண்டாஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் யாரும் பேச முடியாது, பேசினா வெளியே தூக்கி விட்டறிஞ்சிருவாங்க. பொதுக்குழுவை வந்து அவர் கட்டுப்பாட்டில் வச்சு தான் நடத்த போகிறாரு. யாரும் பேச முடியாது, பேசினா அடி விழுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சு தான் அவர் வந்து எல்லாமே செய்வார்.
ஆனால் இதுக்கு இடையில வந்து இப்போ அமித்ஷா வந்து ஓபிஎஸ், டிடிவி இவங்களை எல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம். டிடிவியை கூட கூட்டணியில் கொண்டு வந்துடலாம். ஓபிஎஸ், சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம். அதை அப்படி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுவோம், தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாருங்கன்னு அவருக்கு தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல அப்படின்னா தனி கட்சி அப்படிங்கிறத ஓபிஎஸ் முடிவு பண்ணுவார். தனி கட்சியை எடுப்பார். 15ஆம் தேதி போல் தனி கட்சியை ஆரம்பிப்பார். தனி கட்சி ஆரம்பித்தா அமித்ஷா சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அவருக்கு அந்த தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா ஓபிஎஸ்க்கான அங்கீகாரம், அதிமுக மேலே அவர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி, அங்கீகாரம் எல்லாமே ரத்தாயிடும். அப்போ வந்து இதை தான் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். அதிமுக அவர் முழு கட்டுப்பாடு அவர் கண்ட்ரோலில் போயிடும். ஓபிஎஸ் தனி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலே முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு. அதிமுக இன்னுமே அவர் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் கடைசி வரைக்குமே அவர் அதிமுகவுக்கு போகிற ஓட்டுகளை வந்து சிதைக்க முடியும், அதிமுக வந்து தோக்கடிக்க முடியும். ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜாலியாக கட்சியை கைப்பற்றிட்டு அவர் பாட்டுக்கு அவர் உட்காந்துருவார். ஆனால் இதை தான் ஓபிஎஸ் நேற்று அமித்ஷாட்ட வந்து வலியுறுத்தி இருக்கிறார். எனக்கு வந்து இப்போ நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து எப்பயோ ஆரம்பிச்சிருக்கலாம், அப்போலேருந்து என் தொண்டர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி செஞ்சோம்னா எனக்கான உரிமையை நாங்கள் இழந்துருவேன், என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் அந்த உரிமை இல்லாமல் போயிடும். இப்போ வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் திரும்பவும் அதிமுக சைடே போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு. ஆனால் நான் வந்து கட்சிக்குள்ளே போகணும், கட்சிக்குள்ளே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்க, அது மட்டும் பண்ணுங்கள். கட்சிக்குள்ளே என்னையும் சரி என் தொண்டர்களையும் சரி சேர்த்து விடுங்க. டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க. இது மட்டும் போனால் போதும். மற்றபடி வந்து தனி கட்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருதுங்கிறது அது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான். ஆனால் அது வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு அதிமுக வந்து கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறாரு. சரி, அவர் வந்து அமித்ஷா வந்து நான் டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது சம்மந்தமாக பேசுவோம், அப்படி பேசும்போது இதுக்கு வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிட்டு புதிய பொதுச்செயலாளர் ஒருத்தரை தேர்வு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியுமே குருமூர்த்திகிட்ட வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ், குருமூர்த்தி இதுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்க. கொங்கு பெல்ட்டில் வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் நிகழ்ந்தது, அடுத்து வேலுமணிக்கு நகரலாம், அடுத்து தங்கமணிக்கு நடக்கலாம். இப்படி தொடர்ந்து வந்து கட்சிக்குள்ளே இருக்க சீனியர்களை எல்லாத்தையுமே அவர் வெளியேற்றுறது அவருடைய வேலையாக தான் இருக்குது. தனக்கு போட்டியாக யார் ஈர்க்கிறாங்க கட்சிக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ணி வச்சுட்டு அவங்கள ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள கட்சியை விட்டு நிப்பாட்டுறது மட்டும்தான் அவர் வேலையாக இருக்குது. அவருடைய ஆதரவாளர்களை எல்லாத்தையும் தாம் பக்கத்து கொண்டு வர்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. இப்படி தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. இது வந்து ஓகே அப்படின்னா பொதுச்செயலாளரை மாற்றிடலாம். அவங்க வந்து டிசம்பர் 10 வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டட்டும். அதிலே வந்து நம்ம சில பேரை வந்து இப்போ வேலுமணி இருக்கார் அப்படின்னா அமித்ஷா வந்து அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேச முடியும், பேசியிருப்பார். நேரம் ஓபிஎஸ் வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து வேலுமணிக்கு பாஸ் ஆகிருக்கும், தங்கமணிக்கு பாஸ் ஆகிருக்கும். பொதுக்குழுவில் தீர்மானங்கள்லாம் போட்டு அந்த தீர்மானங்கள்லாம் எதிர்த்து பேசுகிறக்கூடிய அளவுக்கு இவங்களை வந்து கொம்பு சீவிடலாம். ஆனால் அந்தளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னா தெரியாது. தைரியம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. கட்சி என்னவோ ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த பொதுக்குழு தீர்மானங்களை பொறுத்து தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் தொடர முடியுமா தொடர முடியாதா அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்தித்தது, ஆடிட்டு குருமூர்த்தி மூலமாக பேசினது, எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு பாசிட்டிவாக பேசியிருக்கிறார் அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸும் இதை வந்து சென்னையில் வந்து சொல்லும்போது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அரசியல் சூழ்நிலைகளை வச்சு விவாதம் பண்ணோம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். புது கட்சியாக இல்லை அதிமுகவில் திரும்ப இணைய போகிறோமா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஓபிஎஸ் கையில் கிடையாது. இது அமித்ஷா கையில் தான் இருக்குது. அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார். 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதிமுகவோட பொதுக்குழுக்கு அப்புறம் இந்த பொதுக்குழு தீர்மானங்களுக்கு அப்புறம் அதில் சொல்லப்படுற கருத்துக்களுக்கு அப்புறம் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.